வாசுகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. கோதுமை மாவு பணியாரம் செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கோம். இது 200 கிராம் மாவு. கருப்பட்டி 100 கிராம், அதில் பால் எடுத்திருக்கோம். ஒரு சிட்டிகை உப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. இது தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கிறணும். மாவு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு பிசைஞ்சு விட்டுக்கணும். இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். இப்போ பணியாரம் பண்ணலாம். எல்லா குழியிலும் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றியும் செய்யலாம். பணியாரம் ஊற்றிக்கலாம். வெந்திருக்கான்னு பார்க்கலாமா? கொஞ்சம் வேக வேண்டியிருக்கு. இப்போ பெரட்டி போட்டுக்கலாம் பணியாரத்தை. மாவை ஊற்றி 2 நிமிஷம் இருந்தாலே வெந்துடும். அடுத்த பக்கம் பெரட்டி போட்டுக்கிற வேண்டியது. அதுக்கப்புறம் கொஞ்சமா ஒரு ஃப்ளேவருக்காக நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம். ரொம்ப நெய் ஊற்றினா திகட்டிக்கிட்டு இருக்கும். பணியாரம் சுட்டுருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். என்ன இதுல எண்ணெயை குடிக்கவே இல்லை, அப்படியே இருக்கு. கோதுமை மாவுல பணியாரம் ஈஸியா செஞ்சிடலாம். எளிமையான முறையிலையும் செஞ்சிடலாம். இந்த பணியாரம் நல்லா சாஃப்டா வந்திருக்கு. உள்ள சூப்பரா இருக்கு. நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஆன் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.